ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். கைஸ், ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று ஜேஇ மெயின்ஸோட 2021ஓட நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, அண்டு எக்ஸாம் வந்து February 22லேருந்து 24 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேட்டர்ன் சேஞ்செலாம் இருந்துச்சு, சிலபஸ் சேஞ்ச், கொஷின் சேஞ்செலாம் இருந்துச்சு. பட் ரொம்பவே ஷாக்கிங்காக ஒரு நியூஸு. ஆக்சுவலாக நானே எதிர்பார்க்கல இது. ஓகே, நானே வந்து எப்படி ஜேஇ மெயின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டே க்ரியேட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு லைக் பிடிஎஃப்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தாக்கா நோட்டிஃபிகேஷன் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, வாட் இஸ் நோட்டிஃபிகேஷன் வித்ட்ரான்னா, நேற்று நம்ம எல்லாேருக்கும் சர்க்குலேட் ஆச்சுல ஒரு 50 பேஜஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். அது வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. ஓகே, கிளியராக போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இப்படி தான் எக்ஸாம் நடக்க போகுது, இந்த ரூல்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸாம் டேட் இதை தான் அப்படின்ட்டு கிளியராக நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சு. அண்ட் அதை அப்லோட் பண்ணிட்டாங்க. பட் சூன் ஆஃப்டர் சம் டைம், ஓகே, ஜஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த நியூஸ் படிங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு இந்த நியூஸு. ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் பிஃபோர் தான் அப்டேட்டாக இருக்குது. என்டிஏ புல்ஸ் ஆஃப் ஜேஇ மெயின்ஸ் 2021 நோட்டிஃபிகேஷன் ஹவர்ஸ் ஆஃப்டர் ரிலீஸ். அதாவது அவங்க ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனை டெலிட் பண்ணிட்டாங்க. சரியா, இப்போ நீங்கள் போய் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அந்த நோட்டிஃபிகேஷன் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஓகே, ஸோ அதை புல் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூஸ் படிங்க. NTA has pulled off the JEE 2021 notification from the website, okay, as per the brochure, okay, and JEE mains will held in multiple, இதெல்லாம் ஓகே. ஆக்சுவலாக அதில் இருந்த சில விஷயங்கள் நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குது. அதை புல் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த சொல்கிறாங்க, டேட்ஸ் ஆர் நாட் ஃபைனலைஸ்ட் எட். ஓகே, ஒஃபிஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அது நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பவும் நோ டெசிஷன் ஆன் டேட்ஸ் எட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ கைஸ், இதில் வந்து நமக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, சேஞ்சஸ் பேப்பரில் சேஞ்சாக இருக்க விஷயங்கள். ஓகே, ஒன்று வந்து ஷிஃப்ட்டு உங்களுக்கு 4 வாட்டி நடக்க போகுது. எக்ஸாம் வந்து 4 வாட்டி நடக்க போகுது. நீங்கள் 4 வாட்டியில் எப்போ வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இது. அடுத்து கொஷின் பேப்பர் வந்து 75லேருந்து 90 கொஷின் ஆக்கிட்டாங்க. பட் இந்த வாட்டி உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் 15 கொஷின் ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். என்னெல்லாம் பேட்டர்ன் சேஞ்சாக இருக்குது அண்ட் சிலபஸ்லாம் எப்படி இருக்குன்றதான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு பேனிக் ஆகாதீங்க. நோட்டிஃபிகேஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் சொல்ல முடியாது, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து வந்திருக்குனாக்கா மேபி ரொம்ப சீக்கிரத்துலேயே நீங்கள் திருப்பியும் டேட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, மேபி ரொம்ப நாளாக தள்ளி போகாது, ஒரு 1 மந்த்க்குள்ளேயே உங்களுக்கு திருப்பியும் டேட் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்களா, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ டெசிஷன் எட், செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு. பேப்பர் பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சிடுச்சு, லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சிடுச்சு. ஓகே, அண்ட் என்னென்ன கொஷின் எப்படி வர போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நான் இதை பற்றிலாம் உங்களுக்கு திருப்பி ஒரு வீடியோவில் கிளியராக கொடுக்குறேன். எப்படி JEE 21 அட்டன் பண்ணணும், என்னென்னலாம் விஷயம்லாம் இருக்குது, என்னென்ன விஷயம் இல்லை. ஓகே, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது எல்லா பற்றியும் நம்ம பேசுவோம். ஓகே, இன்னொரு தனி வீடியோவில். இப்போதைக்கு டென்ஷன் ஆகாதீங்க. கொடுத்த நோட்டிஃபிகேஷனை அவங்களே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா, மேபி ஃப்யூச்சரில் நமக்கு சீக்கிரமாகவே இன்னொரு டேட் வரலாம். ஓகே, ஏன்னா February 22ன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்றப்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தான் வராதுன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன்லாம் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நானே JEE எப்போ வைப்பாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு மே ஜூன்லேயாச்சும் எக்ஸாம் வரும்னு நினச்சேன். பட் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஃபெப்ரவரியிலே வச்சது. பட் இப்போ ஒரு சின்ன ஐடியா இருக்குது நமக்கு, மேபி February or March. ஓகே, இந்த 2 டேட்டில் திருப்பியும் எக்ஸாமோட டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. ஓகே, டோன்ட் வரி. ஏதாச்சும் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ கூலாக இருங்க. டேக் கேர், குட் பை, ஆல் தி பெஸ்ட்.